அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே. சார் கடிச்சு தின்றலாம் போல இருக்கு சார் பாடுறது. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. உங்களை யூஸ் பண்ணவா? உங்களுக்கு கூலா இருக்குமா? பதட்டமா இருக்கு அவ்வளவுதானே. நீந்திரி. ஐயோ அங்க என்ன ஆ வெட்டெல்லாம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல உலகத்துல ஒருத்தருக்கு பாட்டு வரல. அண்டர்ஸ்டாண்ட். வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு ஷோ இதுதான். மைண்ட்ல எனக்கு அடிக்கடி தோணும், அதே மியூசிக்குக்கும் லவ்வுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் அப்படின்னு. நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா. புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கறேன். அது நம்ம தெரியல, இந்த பொம்பளை பசங்களுக்கும் கூட அந்த மியூசிக் வாசிக்கிறவங்க மேல தீரா பிரியம் அவங்க மேல எப்போதுமே இருந்திருக்கு. சொன்னாங்களா உன்கிட்ட? அதே இந்த பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் மேல உங்களுக்கு அவ்வளவு கிரேஸ். வாட்ஸ் தி ரீசன்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். லவ்ன்றது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது மியூசிக் வழியா எக்ஸ்பிரஸ் பண்ண போது அப்படியே ஆல் யுவர் எமோஷன்ஸ் கம் அவுட். யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. அவங்களோட லுக்ஸ் செமையா இருக்கும். அவங்க கிட்டார் வாசிக்கும் போது எனக்கு ஹார்ட் பீட்லாம் சீரியஸா ரைஸ் ஆகும். டு பீ இன் சம் அதர் வேர்ல்ட். ஓடி கிறுக்கு போய் மாவள. ஆனா மியூசிஷியன்ஸ்க்கு பயங்கர கிரேஸ் பா. எல்லா பைப்லயும் எதுக்கு கிட்டாரோட தெரியுதுடா டேய். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. என்ன பாட போறீங்களா? சிங்கா. ஓகே மைக் பாடு, பாடி தொலையும். மலரே நின்னே காணாதிருந்தாள் விழிமேகிய நிலவெல்லாம் மாயுன்ன போலே. எப்படி இருந்தது? எங்கயுமே நான் ரிசர்வ் பண்ண தோணல. அவர் பாடும்போது அப்படியே அவர் லிப்பே தான் பார்க்க தோணுது. ஈஸி. அவர் கால் இப்படி ஒரு மாதிரி போஸ் நின்னு பாடினாரு. ஒரு ரெண்டு தடவை தலை இப்படி இப்படி ஆட்டிட்டு பாடினாரு. அவர் பிசிக் வேற செம வெள்ளை அழகா வேற இருக்காரு பாக்கிறதுக்கு டாலா. டேய் விழுந்துட்டேன் சீரியஸா. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடி வயர்லாம் எரியுது. செத்தடா நீ. அதாவது உலகத்திலே கஷ்டம் தெரியுமா? பொண்ணுங்க 10 பேர் புகழையில அத நின்னு ஒருத்த கேட்கணும் வேற. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன பண்ண போறீங்க? பீட் பாக்ஸிங். இவன் தான் ஃப்ளூட் ராமசாமி. ட்ரம்பெட் ஃப்ளூட் சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். 6.5 hours later. 2000 years later. ஏய் மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்கானா? அவ வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரியா இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரில இருக்கு. சார் அவர் ஃபாஸ்ட் பீட் ஃப்ளூட்ல வாசிக்கும் போது அவரோட ஐப்ரோஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிச்சு சார். செம்ம கியூட். அவர் பிளிங்க் பண்ணத அவர் சிரிக்கிறது பாருங்க. செம்ம கியூட் சார் அவரு. மாடர்ன் கிருஷ்ணா சார் அவரு. மாடர்ன் கிருஷ்ணா. மாடர்ன் கிருஷ்ணா. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவே. சரி ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. சம்மதமா பண்ற. கை கொடு, நீ கை கொடு. வாட்ஸ் யுவர் கமெண்ட்ஸ்? சார் கடிச்சு தின்றலாம் போல இருக்கு சார் பாடுறது. சார் கடிச்சு தின்றலாம் போல இருக்கு சார். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அவரு பாடும் அந்த அவர் ஒரு மாதிரி இழுக்கிறார் சார். அப்பா உன்னை காப்பாத்துறது கஷ்டமா போயிரும். ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு சொல்றீ என் செல்லம். ஏனோ வானிலை மாறுதே, மணி துளி போகுதே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மார்பின் வேகம் கூடுதே. அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? ஆமா நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு? ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ, ஓ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல? பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சூப்பர். ஃபர்ஸ்ட்லி சாங் பிடிக்கும் அண்ட் இவர் வாய்ஸ் நல்லா இருந்தது. அதனால ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும்போது இட் வாஸ் குட். Thank you your honor. Thank you. இந்த பாட்டு ஆக்சுவலா நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். Why? அந்த ஓ அப்படியா விஷயம்?
வேற கனவினில் தெரிந்தாய் தெரிந்ததும் ஒளிந்தாய் கனவினில் தினம் தினம் மலை துளியாய் பொழிந்தாய் கண்களில் ஏங்கும் காதலின் மயக்கம் ஆனால் பார்த்த நிமிடம் ஒரு விதமான தயக்கம் நொடி நொடியாய் நேரம் குறைய என் காதல் ஆயுள் மறைய மார்பின் வேகம் கூட. அக்கா சிரிக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. வேற சாரி கொஞ்ச நேரம் ஒரே நிமிஷம் புரியுது அதுக்கு மேல வர மாட்டேங்குது. வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? கிழமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. ரிலாக்ஸ். தண்ணி வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள நம்மளும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு எனக்கு தெரியல. ஆனா அங்க இருந்த வரைக்கும் ஃப்ரீயா தான் இருந்தேன். பாடுங்க. கோகிலமே ஐயோ மீண்டும் மீண்டுமா பாடுங்க. நான் முடிச்சதுல இருந்து அடுத்து பாடுங்கன்னு அர்த்தம். அப்படி பாடினாதான் சார் வரும். ஓ அந்த ஃப்ளோல தான் வரும். ஓகே. இங்க பாருங்க எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லி தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடி. ஒரு 5 minutes கழிச்சு பாடுறோம். இல்ல ஐயோ முடியல. உங்களை யூஸ் பண்ணவா? உங்களுக்கு கூலா இருக்குமா? பதட்டமா இருக்கு அவ்வளவுதானே. நீ எந்திரி. ஐயோ அங்க தான் என்ன நல்லாவே இருக்க மாட்டீங்களா? வெட்டெல்லாம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல உலகத்துல ஒருத்தருக்கு பாட்டு வரல. நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா? கோகிலமே நீ குரல் கொடுத்தால் மறுபடியும் முதல்ல இருந்தா என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்னவளே அடி என்னவளே எங்கள் இதயத்தை துளைத்து பிச்சிட்டடா. எப்படிடா பிச்சிட்டடா? How did you feel? யார் இதயம் தொலைத்தவர்? இந்த பாடலில் இதயம் தொலைத்தவர் யார்? Thank you so much. Hey everybody. You're really awesome. Thank you so much. Like firstly I really felt bad that I'm still single, okay? Because எனக்கு இது மாதிரி ஒரு ஆள் இந்த செம்மையா அப்படியே பாட்டு பாடி அது மாதிரி I literally fell in love. அப்படினா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? And no with the song. The song, yeah. And I understand. ஆத்தாடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. I would like to call 3 people here. பிரேமம் ஹீரோ வாங்க. நிவின் பாலி, ஆண்டவன் கட்டளை ஹீரோ விஜய் சேதுபதி வாங்க. வெக்கத்தின் ஹீரோ வாங்க. நக்கல்யா அவனுக்கு. யார் பாடினது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பக்கத்துல நீங்க போய் நின்னுக்கலாம். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா? அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளியும் சொல்லியுமா இருப்பானா? 13 இங்க 2 4 14. ஒரு ஓட்ல ஜெயிச்சு விட்டாருங்களா? கொஞ்சி பேசிட வேண்டாம். இந்த சாங்ல வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு பிடிச்ச பாட்டு மாதிரி இருக்கும். எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் எழுந்திடுதா. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கரெக்டா சொன்ன பாட்டு அது. எங்க போன ராசா சார் மரியான்ல. ஓகே. அவங்க இருக்கணும் தோணும் சார். அந்த டைம்ல இல்லனா சடனா அந்த சாங் கேட்கணும் தோணும் சார். யாராவே எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க. வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்டவள போம்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க. விளங்க மாடா. டு பி frank நான் லவ் பண்றது என்னோட ஸ்டூடண்ட். என்னடா வேலை பாத்துர்க்க நீ? என்ன இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? மகா மோசமான பையங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த லவ் சாங்ஸ் வந்து கொஞ்சம் பாடி இத பிராக்டீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி நான் கொடுப்பேன். இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே உனக்கு ஏன் இந்த வேலை? பிரீத்தி this is such a behavior. He is no more actually. So He's no more. yeah. I'm sorry. Yeah. He was on one side love அவனுக்கு. லாஸ்டா அவன் வந்து இறந்து போகும்போதும் என்ன சொல்லிருக்கான்? என்னைக்கும் நான் பாப்பேனான்றது எனக்கு தெரியல பட் கூடயே இருப்பேன் லைஃப் ஃபுல்லா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள். இது ஸ்கூல்ல என்னோட சார் தான். கரெக்டா சொல்லணும்னா என்னோட பிடி சார். ஸ்கூல்லே அப்படி தான் பொண்ணுங்கலாம் அந்த சார் வரல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். ஆனா ரொம்ப டஃப் காம்படிஷன் அந்த சாருக்கு. வாட் மொத்த ஸ்கூல்லே சுத்து சார். ஏண்டா இத்தனை பேரோட உன்னை லவ் பண்ணாங்க? நீங்கள் இரவில் படுத்திருக்கும் போது உங்கள் தலையணையை நீங்கள் அழுது நினைக்க வைக்கிற பாட்டு. இந்த பாட்டுக்கு வரிகள் கிடையாது. வினை தாண்டி வருவாயல்ல தீம் சாங். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இருக்கிறதாலும் ஹேன்னு கூறிக்கிட்டு இருக்க. போங்கடா.
நன்றி, வணக்கம். எனக்கு என்னன்னா உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும். நீங்க அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போகணும், அவ்வளவுதான்.